வணக்கம், வெல்கம் டு கன்னடிகார ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் எந்த படத்தோட கதையை பத்தி பார்க்க போறோம்னா, நடிகர் ஜி பிரகாஷ் நடிச்சு ஹீரோயின் நடிச்சு ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹீரோயின் நடிச்சு வெளிவந்திருக்க படம் தான் டியர். இந்த படத்துல ஹீரோ நடிச்ச ஜி பிரகாஷோட பேரு அர்ஜுன், ஹீரோயினோட பேரு தீபிகா. இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோயினுக்கு நைட்ல கொரட்டை விடுற சத்தம் இருக்கு. ஹீரோக்கு லைட் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கு. அப்படின்னா ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட எழுந்திரிச்சுதாரு. இவங்க ரெண்டு பேரும் அவங்க குறைங்கள தெரியாமலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது அப்புறம் தான் இப்படி இந்த பிரச்சனை கேட்டு ரெண்டு பேரும் தெரிய வருது. இதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் ஒருத்தர் ஹீரோயின் தூங்கினா ஹீரோ தூங்கக்கூடாது, ஹீரோ தூங்கினா ஹீரோயின் தூங்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூங்குற மாதிரி ஒரு ஐடியா பண்றாங்க. அது அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கடைசியில ஹீரோக்கு இந்த தூங்காததுனால கம்பெனில தூங்கி ஒரு அசிங்கம் ஏற்படுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கூட ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணலாமா, ஹீரோயின் விட்டு போலாமான்ற பிளான் பண்றாரு. அது அப்புறம் கதை எப்படி போறதுன்னா இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்க தேவையில்ல, கேட்கும் போதே தெரியுது இது குட் நைட் படத்தோட கதை தான்ட்டு. ஆனா அப்படி இல்ல, இந்த கொரட்டை மட்டும் தான் குட் நைட் படத்தை வந்து காப்பி அடிச்சது. மற்றது எல்லாமே குட் நைட் படத்துல இல்லாத விஷயங்கள். அது என்ன இல்லாத விஷயங்கள்னா, குட் நைட் படத்துல இந்த மாதிரி கேவலமான பிளோட் இல்ல, இந்த மாதிரி கேவலமான ஐடியா இல்ல. அந்த குட் நைட் படத்துல ஆச்சு கொரட்டை நிப்பாட்டுறதுக்கு நல்லா ட்ரைஸ் பண்ணுவாங்க, நிறைய இது முயற்சிகள், ஆமா கரெக்ட், முயற்சி பண்ணுவாங்க அத. ஆனா இந்த இந்த டியர் படத்துல எடுத்தோமா கௌத்தமான்னு இருக்கு. உடனே டிவோர்ஸ் போறாங்க. கதையில செகண்ட் ஹாஃப் கூட என்னதான் பண்ணிச்சிருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்புறம் எந்திரிச்சு இருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் சரி விமர்சனம் பண்ணுமே, குட் நைட் படத்துல இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கும், அதாவது ட்விஸ்ட் ஏதாவது இருக்கும், உட்காந்து பாப்போமே அப்படின்னு பார்த்தா ஒன்னும் இல்ல. நான் பேசாம எந்திரிச்சே போய்க்கலாம்னு தோணுச்சு கடைசியில படம் முடிச்சதுக்கு அப்புறம். சரி, இந்த படத்துல இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு நாள் நீ தூங்கு ஒரு நாள் நான் தூங்குன்ட்டு ஹீரோயினோ சாரி. சரி, அது எப்படிப்பட்ட ஐடியானா, யாரா இருந்தாலும் கால் துப்பிடுவாங்க அந்த ஐடியா பார்த்தா. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும்ட்டு எல்லா டாக்டரும் சொல்றாங்க. இங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூங்குறாங்களாம். இதெல்லாம் என்ன சொல்றது? இதுக்கு பேசாம ஹீரோ நைட் ஷிஃப்ட் போய் ஹீரோ வந்து பக்கத்துல தூங்குவாரு, நைட்ல ஹீரோயின் தூங்குற அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் போல இருக்கு. கதைய இது இந்த நல்ல ஒழுங்கான முடிவு கூட இல்ல. கடைசியில குழந்தை பிறகு அப்படியே முடிஞ்சிருது கதை. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. காமெடி சீன்ஸ் பார்த்தா காமெடி சீன்ஸ் வந்து வலை போட்டுதான் தேடணும் போல இருக்கு. எதுவும் பெருசா சிரிப்பு வர மாதிரி இல்ல. நடிப்புன்னு பார்த்தா பெருசா நடிக்கிற மாதிரி இருந்த சீன்ஸும் இல்ல. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த ரோல் அவங்க கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. கேரக்டர் செலக்ஷன் பார்த்தா கேரக்டர் செலக்ஷன் கொஞ்சம் போரா தான் இருந்துச்சு. இன்னும் பெட்டரான கேரக்டர் சூஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. சரி, இந்த படத்தை போய் பார்க்கலாமான்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை குழந்தைங்க விரும்பிப்பாங்களா? குழந்தைங்களுக்கு வந்து இந்த கொரட்டை இது வேற எதுவும் புரியுமான்னு தெரியல கதையில. உங்களுக்கு கொஞ்ச நேரம் பொழுது போகணும்னா இந்த படத்தை போய் பாருங்க. இந்த படத்தை பத்தி பார்த்தது போதும். இந்த படத்துல ஜி பிரகாஷ் சாரை பத்தி பார்ப்போம். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் போல இருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி விமர்சனம் பண்றவங்களுக்கு நல்ல இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தராரு. அண்ட் தேங்க்ஸ். எவ்வளவு கேவலமான படமா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறாரு. நான் வெள்ளிக்கிழமை இந்த படத்தை பார்த்துட்டேன். ஆனா கொஞ்ச நாள் உடம்பு சரியாததுனால இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்தது டிலே ஆயிடுச்சு. ஐம் சாரி. தேங்க்யூ.